உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். சொல்றது யாரு? மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் சொல்றான், சிந்தனைங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தான் மனிதர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்களே அன்றி வேறு காரணம் அல்ல. இதை யார் புரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை உங்களைப் போல் உள்ளவர்களிடம் உரை நிகழ்த்துவதற்காகவே படிப்பவன். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால், அருமை இளைஞர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில், ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே இதை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைத்தால் அவன் அடைந்தே தீருவான். சாதிச்சுட்டு சொல்றான், சும்மா இல்ல. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுலோ சொல்றாரு, ஒரு மனித மனம் இதை நாம் பெற வேண்டும் என்று உள்வாங்கி கருத்தரித்து விட்டால் அது குழந்தையாக பிறந்தே தீரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் நினைக்கிறது முழுமையடைந்தே தீரும். இதை சொல்றது யாரு? மிகப்பெரிய எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? My dear youngsters, the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your life. When you master your life, you master your destiny.